படம் மணிரத்னம் வந்து லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு, கேவலமாக இருக்குது. தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா உண்மையாகவே நல்லா இல்லை படம். நல்லா இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ படம் ஸ்லோவாக இருந்துச்சா? என்ன இருந்துச்சு? இல்லை லேக், நல்லா உண்மையாகவே நல்லா இல்லை படம். படத்தில் படம் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன், அது கிடைக்கல. அதில் ஏன் கமல் சார் ஆக்டிங், அவன் சிம்பு ஆக்டிங் ப்ரோ எது நல்லா தான் இருந்துச்சு. மணிரத்னம் வந்து லோகேஷ் கனகராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு, கேவலமாக இருக்குது. ஏன் ப்ரோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்க? எப்படி நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்டோரி எப்படி ப்ரோ? ரொம்ப சுமார் சொல்லுங்கள், படம் எப்படி? ப்ரோ படம் கொஞ்சம் சுமார் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக அது ஓரளவு ஓகேவாக போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் லேகு. அது ரிவெஞ்ச் எடுக்கிறது தான். கமல் வந்து மலையில் போய் செத்த மாதிரி இருந்துட்டு அங்கேயும் தப்பிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் கதை. மற்றபடி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நாயகன் படம் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, அந்த மாதிரி லைட்டாக ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நார்மல் யூஸ்வலான ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. ஏரமான் மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வந்து ரொம்ப ஓவராக இருந்துச்சு. சவுண்டு இந்த கங்குவா படம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப ஓவராக இருந்துச்சு. ஆனால் சாங்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அந்த விண்வெளி நாயகா லாஸ்ட்டில் கொண்டு வந்து அப்படியே முடிச்சிட்டாங்க. மற்றபடி அந்த ஜிங்கு ஜிங் 2 சாங் வேறு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அந்த சாங் இல்லாதனால ரொம்ப டல்லாக போன மாதிரி. ஏதாவது சாங் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் எப்படி ப்ரோ? புரியல. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் லேகு. அப்படி ரொம்ப சவ்வாக இழுத்துட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே, கொஞ்சம் சிம்பு கொஞ்சம் அதிகமாக வரனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது கமல் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க 4 பேரையும் பழி வாங்குற மாதிரி தான் கதை. மற்றபடி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. த்ரிஷாவோட ரோல் எப்படி ப்ரோ? த்ரிஷா வந்து அந்தளவுக்கு காட்டல ப்ரோ. அதாவது கமலோடு இருக்கும்போது கமலோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கமல் இறந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிம்பு வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண மாதிரி அப்படி இருக்குது. அந்த அளவுக்கு த்ரிஷாவுக்கு ரோல் கொடுக்கல பெருசாக, சும்மா சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் த்ரிஷாவுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்டோரி செம்மையாகுதுண்ணா. தலைவர் சிம்பு தானா மாசு? சிம்பு தான். ஏனாவா நான் உலக நாயகெல்லாம் வேஸ்ட்டுண்ணா. அப்போ சிம்பு தானே எல்லாமே. சிம்புக்காக தான் படமே பார்க்க வராங்க. என்ன சொல்கிறது இல்லை. பரவாயில்ல. சொன்னாங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளோதான். எப்படி படம் ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு? செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. தூங்கிட்டு இருந்தேன். ஏன்னா தெரியல. சிம்புக்காக படம் பார்க்கலாம். த்ரிஷா ரோல் தரம் தரல. த்ரிஷாக்காக படம் பார்க்கலாம். ஏன் அது அந்த மாரி ரோல் தரல. என்ன ப்ரோ? மற்றவங்களாம் எப்படி நடிச்சிருந்தாங்க? மற்றவங்க நல்லா இருந்துச்சு. த்ரிஷா ரோல் தரம் தரல. பாட்டுலாம் அவ்வளோ இல்லை தெரியல. ஆனால் படம்லாம் நல்லா தான் இருந்தது. படமே பார்க்கல ப்ரோ. த்ரிஷாவை பார்த்துட்டேன். மொக்க படம். த்ரிஷாக்காக பார்க்கல. நானா ரிஷாக்கில் சிம்புக்காக பார்க்கலாம், கமலுக்காக பார்க்கலாம். ஆனால் மொக்க படம் ஓவர் லென்த்து ப்ரோ. லென்த்துக்கு ஏற்ற ஸ்பீடு இல்லை. 2.25 மணி நேரம் ஓகே தான். ஆனால் ஸ்டோரி ரைட்டிங் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர், கமல் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி ஸ்பீடு இல்லை, ரொம்ப ஸ்லோ. அந்த ஸ்லோ தான் இதோட. எஸ்டிஆரோட ஆக்டிங் சொல்ல வேணும், அது வேறு லெவலு. ஆனால் கமல் எல்லாமே ஆக்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப ஸ்லோ. ஸ்டோரி வைஸ் எப்பவும் ரெகுலர் ஸ்டோரி தான், ரிவெஞ்சு, அவ்வளோதான். வேறு எதுவும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள். படம் வந்து நாயகனோட லிங்க் மாதிரி இருந்தது. இப்போ ஒரு ஃப்ளோ கொடுத்துருந்தான். அந்த பையன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு வருவாங்க இல்லையா, அந்த லிங்க்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி தலைவரோட இந்த வயசில் இவ்வளோ எஃபோர்ட் கொடுக்கறதுன்றது எந்த நடிகராலையும் முடியாத ஒரு காரியம். அதுக்காக தலைவருக்கு ஒரு அம்சம் சொல்லிக்கலாம். சிம்புக்கும் அப்படிலாம் இல்லை. நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. கதை வந்து கம்மி. மணிரத்னம்னாலே ரத்தன சுருக்கமாக தான் ஒரு நடிப்பு மூலயமா தான் அவரோட கதையை வந்து வெளிப்படுத்துவார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மற்றபடி மியூசிக்கோ ஸ்பீடு ஃபைட்டிங் அதுதான் இருக்குது. எல்லாம் நியூ ட்ரெண்டிங்காக தான் ட்ரை பண்ணியிருக்காரு. சிம்பு ஆக்டிங் வந்து தலைவரை விட அதிகமான பேஸ் கொடுத்து தலைவர் நடிக்க வைப்பார். தலைவர் வந்து மாஸ்டர்ன்றதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். படம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது உண்மையிலே ஹாலிவுட்டுக்கு நிகரான விஷுவல்ஸு எல்லாமே இருக்குது. ஆக்டிங் வைஸும் கமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அது போக யாரும் இந்த ப்ராபகண்டாலாம் நம்பாதீங்க. எல்லோரும் இந்தியன் 2 மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது.
மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கண்டிப்பாக இப்படி தான் ரெட்ரோக்கும் சொன்னாங்க. ஆனால் ரெட்ரோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும். எல்லோரும் இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் நம்பாங்க, தைரியமாக வந்து பாருங்கள். ஏதோ ஒரு இந்த கர்நாடகாக்காரங்கெல்லாம் மியூசிக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு குறை என்னென்னா பாட்டு எல்லாமே படத்தில் இன்க்ளூட் பண்ணாதது தான். ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எமோஷ்னலான போர்ஷன்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாமே செமையாக இருந்துச்சு. அந்த லெட்ஸ் பிளேங்கிற சாங் வந்து பிஜிஎம்மில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ரொம்ப எஸ்டிஆர் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்டிஆர் தான் படத்தை ஒரு பாயிண்டில் ஸ்டோரி கேரி பண்ணிட்டு போகிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா கமல் அடிபட்டு போயிருப்பார். அந்த டைமில் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காது. ஏன்னா எஸ்டிஆரோட ஆக்டிங்கும் எனர்ஜி அந்த லெவலில் இருக்கும். அன்பறிவு ஸ்டன்ஸும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. விஷுவல்ஸும் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு தமிழில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் தான். என்னதுங்க? காமன் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது. ரொம்ப சூப்பரான படம். மொக்க ப்ரோ. ஏன் ப்ரோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எப்படி இருந்துச்சு? பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்டிங் கூட நல்லா பெருசாக இல்லை. ஆக்டிங் ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம் ப்ரோ. ஆவரேஜ் தான் ப்ரோ, சொல்கிற மாதிரி. மணிரத்னம் எப்போவுமே ஒரே மாதிரி தானே இருக்குது, டிசப்பாயிண்டட் தான். ஸ்லோவாக போச்சுங்களா? செகண்ட் ஹாஃப் மட்டும் ஸ்லோவாக போச்சு, மற்றபடி ஓகே. மியூசிக்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எஸ்டிஆர் ஆக்டிங் எப்படி ப்ரோ இருந்துச்சு ப்ரோ? எஸ்டிஆரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? எஸ்டிஆர் ஆக்டிங்லாம் சூப்பர் ப்ரோ. கமலும் சூப்பராக இருந்தார். ஆனால் சைட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. நடுவில் அவர் ஃபைட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. கமல் vs எஸ்டிஆர் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் லேக் ஆகுது. ஸ்டோரி வைஸ் எப்படி ப்ரோ இருந்தது? ஓகே தான் ப்ரோ. பண்ணி வந்த அளவுக்கு இருந்துச்சா? ஓரளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, அதே கதை தான், மற்றபடி ஒன்றும் இதாக இல்லை, கிராண்டாக இல்லை. ஸ்டோரின்ற மாதிரி அதே தான், ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக. சரி ஓகே.